அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, ஸ்டடி இன் ஸ்கார்லட்டோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். நான் சில இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். ஓகே, சாரி. நான் இதுக்கப்புறம் அத ரெக்டிஃபை பண்ணிக்க பார்க்குறேன். ஓகே, வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் நரேஷன் ஆஃப் டடாகே. நம்பர் 221B பேக்கர் ஸ்ட்ரீட்டில் இருக்க எங்கள் ரூம்ஸை அடுத்த நாள் காலையில் நாங்கள் 2 பேரும் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அங்கே எங்களோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணோம். ஒரு நாள் காலையில் நான் அரேஞ்ச் பண்ணுறது, அடுத்த நாள் காலையில் ஹோம்ஸ் அதை வேறு இடத்துல மாற்றி வச்சுருப்பார். எங்களுக்குள்ள அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் சில நேரத்தில் அவர் கெமிஸ்ட்ரி லேப்லேயே அவரோட நாளை கழிப்பார். இன்னும் சில நேரத்தில் அவர் டிசெக்டிங் ரூமில் அவரோட நாளை கழிப்பார். ஆனால் அவரோட எனர்ஜியை யாராலையும் எக்ஸீட் பண்ண முடியாத அளவுக்கு நான் அவரை பார்த்தேன். சில நேரங்களில் அவர் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு சில வார்த்தைகளை திருப்பி திருப்பி உச்சரிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த நேரத்தில் அவருக்கு எந்த வேலையுமே இல்லாத அப்படின்ற நிலைமைக்கு இருக்கும். நான் அப்போ அவரை நோட்டீஸ் பண்ணும்போது அவரோட கண்களில் ஒரு மாதிரி வேக்கண்ட்டான எக்ஸ்ப்ரெஷனும் ஒரு மாதிரி ட்ரீமியான எக்ஸ்ப்ரெஷனும் நான் கண்டுபிடிப்பேன். நான் அவர் சில நேரத்தில் நார்கோட்டிக் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிருக்கிறத பார்த்துருக்கேன். அப்படியே சில வாரங்கள் கடந்து போகுது. அவர் மேலே எனக்கு இருக்க க்யூரியாசிட்டி அதிகமாகிட்டே போகுது. அவர் இன்னும் 6 அடிக்கு மேலே போகிற மாதிரி எனக்கு தோணுது. நான் இன்னும் அவரை நுண்ணிப்பாக கவனிக்க ஆரம்பிக்கிறேன். அப்படியெல்லாம் நான் கவனிக்கும் போது அவரோட ஃபிலாசபிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுகளில் வேலை பார்த்துட்டு இருக்கிறத நான் சின்னதாக மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் அப்போ ஸ்டாம்ஃபோர்ட்டை கேட்ட அந்த கொஸ்டின், அவர் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கா? அந்த கொஸ்டினுக்கு இப்போ தான் ஆன்சர் கிடைக்கிது. அவர் அவ்வளோவா மெடிசனை பற்றி ஒன்றும் ஸ்டடி பண்ணலை. அப்போ அவர் என்ன தான் பண்ணுறாரு? இன்னும் எனக்குள்ளே இருக்க க்யூரியாசிட்டி வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் அது அவரோட பர்சனல் லைஃப், நம்ம ஏன் தலையிடணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் அதுக்கு முட்டுக்கட்டையாக அமைஞ்சிச்சு. அந்த ஒரு நாள் நான் அவர்கிட்ட காப்பர்னிக்கன் தியரியை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவர் அதில் ஒன்றும் அவ்வளோ ஈடுபாடு காட்டுற மாதிரி எனக்கு தெரியல. சடனாக அவர் அதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்ட்ஸை விட்டார். இருந்தாலும் நான் ப்ரொட்டஸ்ட் பண்ணி அவர்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்க பார்த்தேன். ஆனால் அவர் அதுக்கெல்லாம் ஒன்றும் அட்டென்ஷன் கொடுக்கல. இப்படியே கொஞ்ச நாட்கள் போகுது. ஒரு நாள் என்னோட அந்த க்யூரியாசிட்டி ரொம்ப மேன்மேலும் வளர்ந்து நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பேப்பர் எடுத்து அவர்கிட்ட நான் அப்சர்வ் பண்ண எல்லா விஷயத்தையும் எழுத ஆரம்பிக்கிறேன். ஷெர்லாக் ஹோம்ஸ் அண்ட் ஹிஸ் லிமிட்ஸ். நாலேஜ் ஆஃப் லிட்ரேச்சர் இல்லை, ஃபிலாசபி இல்லை, அஸ்ட்ரானமி இல்லை, பாலிட்டிக்ஸ் கொஞ்சம், பாட்னி வேரியபிளாக இருக்கும். சில பெலடோனியா, ஓபியம் அண்ட் பாய்சன்ஸை பற்றி நிறையா கற்றுக்கிறாரு. ஜியாலஜி ப்ராக்டிக்கல் பட் கொஞ்சம் லிமிட்டட். கெமிஸ்ட்ரி நல்லாவே ப்ரொஃபவுண்டாக இருக்கார். அனாட்டமி அக்யூரேட். சென்சேஷனல் லிட்ரேச்சர் இமென்ஸ். பிளேஸ் வித் த வயலின் வெல். is an expert single-stroke player, boxer or sportsman. Has a good practical knowledge of British law. இது எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை நானே கிழிச்சு போடுறேன். ஏன்னா இதை வச்சு அவரை ஒன்றும் ஜட்ஜ் பண்ணுற மாதிரி தெரியல. அன்னைக்கு மார்ச் 4. எப்பவும் போல் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை கொஞ்சம் இயர்லியராகவே முடிச்சிட்டேன். நாங்கள் ஹோம்ஸையும் பார்த்தேன். ஆனால் அவர் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. நான் அங்கே இருந்த மேகசினை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். அங்கே இன்ட்ரெஸ்டிங்காக த புக் ஆஃப் லைஃப் அப்படின்ற ஹெட்டிங்கில் ஒரு சின்ன பேராகிராஃப் மாதிரி இருந்துச்சு. அந்த பேசேஜை பார்த்தோன்னே எனக்குள்ள ஒரு ஆர்வம், அது என்தூசியாஸ்டிக்காக என்னை தூண்ட ஆரம்பிச்சிச்சு. அதை நான் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். ஒரு சின்ன ட்ராப்பில் இருந்து ஒரு லாஜிஷியன், அது அட்லாண்டிக்லேருந்து வந்துச்சா இல்லை அது நயகராலேருந்து வந்துச்சான்றதை கண்டுபிடிப்பார். ஏன்னா அவர் இந்த லைஃபுங்கிற கிரேட் செயினை சிங்கிள் லிங்கை கூட விடாமல் ஒன்றொன்னா லிங்க் பண்ணி பார்ப்பார். அதை தான் சயின்ஸ் ஆஃப் டிடக்ஷன் அண்ட் அனலைசிஸ்ன்னு சொல்லுவேன். இது ஒரு பொறுமையான, பர்ஃபெக்டான, ஒரு பேஷண்ட்டான ஸ்டடியில் தான் இந்த எபிலிட்டி அவங்களுக்கு கிடைக்கும்.
அது ஒன்றும் லைஃப் லாங்காக நம்ம அதை பற்றியே வேலை செஞ்சு ரொம்ப ஹையஸ்ட்டு பாசிபிள் பர்ஃபெக்ஷனை அட்டென்ட் பண்ணுறதுல ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. சில மென்டல் ஆஸ்பெக்ட்ஸும் இந்த மாரலுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் டிஃபிகல்ட்டிஸாக அமையலாம். அந்த என்கொயரரை முதல்ல எலமெண்ட்ரி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறத மாஸ்டர் பண்ண விடணும். ஃபஸ்ட்டு ஒரு ஃபெல்லோவை பார்த்த உடனே அந்த மேனோட ஹிஸ்ட்ரியை எடுக்க பார்க்கணும். அவர் என்ன வேலை செய்கிறாரு, இல்லை என்ன ப்ரொஃபஷனில் இருக்கார், இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அந்த மனுஷனோட ஃபிங்கர் நெயில் மூலமாகவோ, இல்லைன்னா கோட் ஸ்லீவ் மூலமாகவோ, அப்படியும் இல்லைன்னா பூட் மூலமாகவும், ட்ரௌசர் நீஸ் மூலமாகவும், இல்லை கேலோசிட்டிஸ் ஆஃப் ஹிஸ் 4 ஃபிங்கர் மூலமாகவும், இல்லைன்னா அவரோட எக்ஸ்ப்ரெஷன் மூலமாகவும், இல்லை ஷிஃப்ட் கஃப்ஸ் மூலமாகவும், அந்த மேனோட காலிங் மூலமாகவும் எப்படி அவரோட ப்ரொஃபஷனையோ இல்லைன்னா அவரோட ஹிஸ்ட்ரியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சேர்த்து யுனைட் பண்ணி பார்த்தா தான் ஒரு மனுஷன் கரெக்டான என்கொயரராக என்லைட் ஆக முடியும் அப்படின்னு அதில் முடியுது. திடீர்னு நான் அதை பார்த்துட்டு இவ்வளோ ஒரு ரப்பிஷான ஸ்டேட்மெண்ட்டை நான் படித்ததே இல்லை. ஷெர்லாக் ஹோம்ஸ் என்னை பார்த்து அப்படி அதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்டார். நான் அந்த ஆர்டிக்கலை காட்டி இந்த இவரோட வெறும் ஓன் பேரடாக்ஸஸை வச்சு இந்த மாதிரிலாம் ஏன் மக்களை குழப்பணும்? பார்க்கும்போது இந்த மனுஷன் ஏதோ ஒரு 3rd கிளாஸ் கேரேஜில் நின்றுக்கிட்டு அந்த அவர் கூட ட்ராவல் பண்ணுற எல்லா ட்ராவலர்ஸையும் இவரோட வழிக்கு கூப்பிட்ற மாதிரி இருக்குது. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இவர் சரியாக இருக்க மாட்டார். நான் 1000 rupees பெட் கட்டுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ நீ கண்டிப்பாக உன்னோட மணியை இழந்துருவ அப்படின்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் ஒரு மாதிரி காமாக ரியாக்ட் பண்ணுறாரு. ஏன்னா அந்த ஆர்டிக்கலை எழுதினதே நான் தானே அப்படின்னு சொன்ன உடனே, எது நீங்களா? ஆமாம், நான் தான். என்னோட அந்த அப்சர்வேஷன்ஸும் டிடக்ஷன்ஸ் மூலமாக தான் இந்த தியரிஸை நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இது உண்மையாலே ப்ராக்டிக்கல் தான். ஏன்னா இதுதான் என் வேலையோட ஒரு அடிப்படையான விஷயமே. என்ன அறியாமலே ஏன், அது எப்படி அப்படின்னு நான் கேட்குறேன். அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டு, இது என்னோட ஓன் ஒர்க்கு தான். நான் ஒரு கன்சல்டிங் டிடெக்டிவ். என்னை பற்றி நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிச்சிருச்சுன்னா உனக்கு இது தெரிஞ்சிருக்கும். இந்த லண்டனில் மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் டிடெக்டிவ்ஸ், அது மட்டும் இல்லை சில ப்ரைவேட் டிடெக்டிவ்ஸுமே என்னை தேடி வருவாங்க. ஏன்னா அவங்க கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்காங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக என்கிட்ட அவங்களோட டிடக்ஷன்ஸ் எல்லாம் காட்டி இந்த மாதிரி நான் கரெக்டான வழியில் தான் போகிறேன்னான்னு கேட்பாங்க. நான் அதை கரெக்டாக பார்த்துட்டு அதில் எல்லாம் சரியாக இருக்கான்னு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அவங்க கரெக்டாக இருக்காங்களா இல்லை தப்பாக இருக்காங்களான்னு அவங்கள ரைட்டான வழியில் நான் கைட் பண்ணுறது தான் என்னோடய வேலை. உங்களுக்கே லெஸ்ட்ரைடை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் இதே மாதிரி தான் அவர் ஒரு குழப்பமான ஃபோர்ஜரி கேஸ்குள்ளே நுழைஞ்சிருந்தார். அதுதான் என்னமோ அவரை இங்கே கூட்டிகிட்டு வந்துச்சு. அப்போ அந்த அதர் பீப்புள்ஸ் அவங்கெல்லாம் ப்ரைவேட் என்கொயரி ஏஜென்சிஸால் அனுப்பப்படுறவங்க. அவங்களுக்கு என்ன ட்ரபிள் இருக்குன்றத நான் கேட்டுட்டு அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்வேன். அப்புறம் அவங்களோட ஸ்டோரியை லிசன் பண்ணிவிட்டு நான் சொல்கிறத அவங்க லிசன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னோடய ஃபீயை நான் வாங்கிக்குவேன். அப்போ நீங்கள் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் உங்களோட ரூம்பை விட்டே வெளியே வராமல் மற்ற ஆளுங்க வெளியிருந்து கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களை இங்கேருந்தே நீங்கள் அண்டர்வெல் பண்ணுறீங்க, அப்படி தானே? அந்த மாதிரி வச்சுக்க. அப்புறம் நான் உன்னை மொத்த தடவை பார்க்கும்போது நீ ஆப்கானிஸ்தான்லேருந்து தானே வந்தேன்னு கேட்ட ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்குது, அதில் ஒரு சந்தேகமுமே இல்லை. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீ எப்படி ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தன்றதை நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லவா? உன்னை முதல்ல பார்த்தம்போதே என் மைண்டுக்குள்ளே ஒரு ட்ரெயின் ஆஃப் தாட்ஸ் அப்படியே ஓடிட்டுருந்துச்சு. அது அவ்வளோ கான்ஷியஸாகலாம் நான் பண்ணலை. ஆனால் சில செகண்ட்ஸில் அது என்னை ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வந்துடுச்சு. அதை நான் சொல்கிறேன். அந்த ட்ரெயின் ஆஃப் ரீசனிங் இப்படி ஓடுது. ஹியர் இஸ் அ ஜென்டில்மேன் ஆஃப் மெடிக்கல் டைப். நீங்கள் ஒரு மெடிக்கல் டைப், ஆனால் மிலிட்டரி மேனோட ஸ்மெல் உங்ககிட்ட இருந்து வந்துச்சு.
கிளியராக நீங்கள் ஒரு ஆர்மி டாக்டராக தான் இருந்திருக்கணும். நீங்கள் கண்டிப்பாக டிராஃபிக்ஸில் இருந்து தான் வந்திருக்கணும். ஏன்னா உங்களோட ஃபேஸ் ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. ஆனால் அது உங்களோட நேச்சுரலான ஸ்கின் கலர் இல்லை. அதை உங்களோட விரிஸ்ட்டை பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு, அது ரொம்ப வெள்ளையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப ஹார்ட்ஷிப்ஸையும் சிக்னஸையும் எதிர்கொண்டிருப்பீங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா உங்களோட ஃபேஸ் அதை வெளிக்காட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்களோட லெஃப்ட் ஆர்ம் இன்ஜுரி ஆகிருந்துச்சு. ஏன்னா நீங்கள் அது ரொம்ப ஸ்டிஃபாக பிடிச்சிருந்தீங்க. அது ரொம்ப அன்நேச்சுரல் மேனரில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு டிராபிக்ஸில் இங்கிலீஷ் ஆர்மி டாக்டர் எங்கே வேலை செஞ்சுருப்பார், எங்கே இவ்வளோ ஹார்ட்ஷிப்ஸை அனுபவிச்சிருப்பார்? கிளியர்லி அது ஆப்கானிஸ்தானாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே தான் வார் நடந்துட்டு இருந்துச்சு. இப்படி தான் அந்த ஹோல் ட்ரெயின் ஆஃப் தாட் ஒரு செகண்ட் கூட எடுத்துக்காமல் கடைசியாக என் கன்க்ளூஷனை சொல்லி உங்களை அஸ்டானிஷ்மெண்ட்டுக்கு உள்ளாக்குச்சு. இதவா சிம்பிள்னு சொன்னீங்க? நீங்கள் சொல்லும்போது இது சிம்பிளாக தான் இருக்குது, ஆனால் இது ரொம்ப கஷ்டமான விஷயமாக தான் தோணுது. அப்படியே எங்களோட கன்வர்சேஷன் கொஞ்ச நேரத்துக்கு இந்த மாதிரியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ எந்த க்ரைம்ஸும் கிரிமினல்ஸுமே இந்த நாட்களில் இல்லைன்னா இந்த ப்ரொஃபஷனில் எங்களோட பிரெயின்ஸுக்கு என்னதான் வேலை? எனக்கு தெரியும், என் பிரெயினை நான் ஃபேமஸ் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஆனால் என்ன மாதிரி டேலண்டடான இந்த மாதிரி இவ்வளோ உழைப்பை போட்டு இந்த விஷயத்தில் யாரும் ஒர்க் பண்ணலை வாழலைன்ற பட்சத்தில் அதுக்கு என்ன ரிசல்ட்? அங்கே எந்த க்ரைமுமே இருக்காது. அப்படி இல்லைன்னா அந்த க்ரைமுக்கு எந்த மோட்டிவும் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக ஆயிரும். அதை ஸ்காட்லாண்ட் யார்டில் இருக்க அஃபிஷியல் கூட கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் அவரோட இருந்த இந்த கான்வர்சேஷன் மேலே எனக்கு அவ்வளோ ஒன்றும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. ஸோ அங்கே ஒரு ஃபெல்லோ போகிறாரு, அவர் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு நான் அவரை பார்த்து கேட்டேன். அதுக்கு ஷெர்லாக் ஹோம்ஸும், நீங்கள் அந்த ரிட்டையர்ட் சர்ஜியன்ட் ஆஃப் மேரைன்ஸை பற்றி தானே கேட்குறீங்க அப்படின்னு கேட்டார். நான் பயங்கரமான ஷாக்கில் அவரை பார்த்தேன். நான் அவரோட கெஸ்ஸை வெரிஃபை கூட பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணுச்சு. திடீர்னு அவர் எங்களோட டோர் நம்பரை பார்த்துட்டு அதை நோக்கி நடந்து வந்தார். வேகமாக கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. நாங்கள் போய் ஓப்பன் பண்ணோம். இங்கே ஷெர்லாக் ஹோம்ஸ்க்காக வந்தேன் அப்படின்னு சொன்னார். இப்போ இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டின்னு அவரை பார்த்து நான் கேட்டேன், நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? நான் ஒரு கமிஷனர் சார் அப்படின்னு அவர் ரொம்ப ரஃப்பாக சொன்னார். என்னோடய யூனிஃபார்மை ரிப்பேர்ஸுக்கு கொடுத்துருந்தேன். அப்புறம் நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு என் கம்பெனியை ஒரு கிளான்ஸ் பார்த்தேன். நான் ஒரு சர்ஜியன் சார், ராயல் மரைன் லைட் இன்ஃபேண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறேன். நோ ஆன்சர் ரைட்? அவரோட ஹீல்ஸை ஒரு கிளிக் பண்ணி ஷெர்லாக் ஹோம்ஸுக்கு ஒரு சல்யூட் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு அவர் கிளம்புனார்.